10 10 10 30 33வது நாள் 33வது நாள் கற்பூர பூஜை. வேறு ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன், நம்மகிட்ட இது இல்லை, அதனால் எதுவும் நம்மளால் செய்ய முடியல. டெய்லி அதே வாசகம் தான். டெய்லி இதேமாரி வீடியோ, இதேமாரி சட்டை, இதே தான். இது என்னடா ஒரே மாதிரியே இருக்குன்னு நினைப்பீங்க. இதை விட்டால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. நம்மளால் செய்யறதுக்கும் அது இல்லை. என்ன பண்ணுறது? இது ஏதோ பண்ண நினைக்கிறேன். எதுவுமே பண்ணவே தடங்களாகவே இருக்குது. நீங்கள் ஒரு இதில் ஆதரவாக நீங்களும் நான் பையன் வெறித்தனமாக பண்ணுவேன். ஆதரவாக இருங்க. இன்னும் 33 நாள் ஆகி போயிடுச்சு. ஒரு விஷயம் வந்தால் ஒட்டனடியாக அது ஒரு வாரம் மட்டும்தான் பிரபலமாக அது பாருங்க. கேரளாவில் ஒரு கிராமமே அழிஞ்சு போச்சு. கிராமம்னா ஒரு வார்டு, ஒரு வார்டுங்கிற ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அது எவ்வளோ நாளில் மறந்து போயிட்டோம் பார்த்தியா? அது ஒரு அதை அப்படி நடந்தது. இப்போ கேரளாவில் திரைத்துறை எப்படி ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது, நாட்டுக்கு பெரிய துக்கமாக நடந்திருந்தாலும் அது செகண்டுக்குள்ளே தூக்கி போட்டு இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதை மறந்து போயிடுறாங்க. எல்லா விஷயம் அப்படி தான். ஒரு இது ஒரு 5 நாள் 10 நாள் அப்படி வேறு வந்துட்டால் அதை பழைய இது மறந்துடுறாங்க. அது மாதிரி தான் இவருமே அப்போ இருந்தார். அப்போல்லாம் பயமாக கொண்டாடினாங்க. ஜனாதிபதி, மக்கள் ஜனாதிபதி, எங்கள் ஜனாதிபதி என்னாங்க. இன்னைக்கு யார் ஜனாதிபதியே தெரியல. ஒரு கேட்டால் பார்க்குறவங்க எங்கே பார்க்குறாங்க? ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிறதா? அதே தான் இன்றைக்கி இருக்கிற நிலமை. நீங்கள் இப்போ நம்ம ஒரு உயிர் கொடுத்தா தான் அடுத்து நம்ம குழந்தை ஜென்ரேஷனில், நம்ம வர குழந்தைங்களோட ஜென்ரேஷனில் ஒரு பேர் நிற்கும். இது மட்டும் நல்லா கவர்மெண்ட் நினச்சிக்காங்க. என்னடா அப்படி சொல்கிறாங்க, சொல்கிறதுல ஒரு கருத்து இருக்கும். ஆமாம், அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிடிச்சா மட்டும்தான், இவர் அரசாங்கத்தை வச்சு இப்போ ரெடி பண்ணால் மட்டும்தான் அடுத்த நம்ம வர ஜென்ரேஷனுக்கு இவ்வளோ பேர் கடைசி வரைக்கும் நிற்கும். இல்லைன்னா இதை விட்டுட்டோமா நம்மளை விட நமக்காக மக்கள் ஜனாதிபதி பேர் வாங்கினாரு. மக்கள் ஜனாதிபதி பேர் வாங்கினாரு. ஆனால் மக்கள் நம்ம அருகதையே இல்லாத போயிடுவோம். உண்மையாலும் நம்ம மக்கள்லாம் நீ ஓட்டு போகிறதுமே மக்களுங்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, பணத்தாக மாறி போயிடும். மக்களுக்காக வாழ்ந்த ஒரு ஜனாதிபதி நம்ம விட்டுட்டோம்னா நம்ம அருகதி இல்லாத தருதலைங்க நம்ம ஜனங்கள் எல்லாமே. இவரை மட்டும் கண்டுக்காத விட்டுட்டோமா? ஏதோ ஒன்று ஸ்டெப் எடுக்கலாம். ஆதரவாக இருங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதே தான் இந்த போகிற நாள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நாள் நெருங்கிறது தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஃபுல் ஆதரவாக இருங்க. யார் வராங்க? நான் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் யாரும் வர மாதிரி தெரியல. எல்லா கோயிலும் கூப்பிடுவேன். 15 நாள் 20 நாள் வாடா, மாலை போட்டு போகலாம், வாடா ஒரு மாதம் இது போட்டு போகலாம், வாடா அந்த கோயில் போகலாம் பாரு. எல்லாமே போவானுங்க. எங்கேயோ கூப்பிட்டு பாருங்க, எல்லாத்தையும் போவானுங்க. சுயநலம், நாம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க இது பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணும், இதாகணும் அப்படின்னு சொல்லி சுயநலமாக போகிறோம். நாட்டுக்குன்னு இருக்குதா? நாட்டுக்குன்னு இருந்தால் இவங்க யாரெல்லாம் கொண்டாடிருப்போம் நம்ம. சரி, டெய்லி அதே தான் சொல்கிறதா இருக்குது. என்ன கருத்து இல்லை. வணக்கம். ஏதோ ஆதரவாக இருங்க. ஒரு சப்போர்ட்டர், ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி பாருங்கள். நான் கொஞ்சம் குயிக்காக இருந்துருவேன். சைக்கிள் வாங்க ஏதோ நிலம இல்லை. போய் சைக்கிள் வாங்கணும். எதுவுமே இல்லை. என்ன பண்ண தெரிய மாட்டேங்குது. யாருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பிள்ளைங்களாம் வர்றதுங்க, சின்ன பிள்ளைங்களாம் வர்றதுங்க. நம்ம எங்கே போய் அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணி இது பண்ணுறது? ஏன்னா இப்போலாம் அந்த பிள்ளைங்க கூட்டிகிட்டு போனால், இப்போலாம் அந்த பிள்ளைங்களுக்கு ஆர்வத்தை வளர்த்தனா பின்னாடி எங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம எதுவுமே இல்லையே. யாரும் கேட்குறது? யாரும் நான் நிறையா பேர்த்த நடிகரும் பார்த்து சொல்கிறேன். யாருமே அவங்களுடைய கவனத்துக்கு போக மாட்டேங்குது, பக்கத்தில் போக மாட்டேங்குது. சரி, ஏதோ உங்களால் முடிஞ்சுட்டு ஏதோ எடுத்து சொல்லி ஒரு சப்போர்ட்டாக இருங்க. ஜெபிக்கிறோம், இவருடைய கோரிக்கை நிறைவேற்றுறோம்.